கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அநேக பெண்கள் என்னிடத்தில் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுதும் பேசி கொண்டிருக்கும் பொழுதும் நாங்கள் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுகிறோம். என்னுடைய புருஷன்மார்கள் எங்களை கண்டுகொள்வதே இல்லை, ஒரு வேலைக்காரியை போல ட்ரீட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகளுக்காய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட சகோதரிகளுக்கான பதிவு தான் இது. வேதத்தில் நான் பார்த்தோமானால் யாக்கோபின் மனைவி மூத்தவள் லேயாள், இளையவள் ரேச்சல். யாக்கோபு ரேச்சலை அதிகமாய் நேசிக்கிறான். அவனுடைய மாமனார் அவளை மூத்த மகளை ஏமாற்றி அவனுக்கு திருமணம் செய்து வைத்து விடுகிறான். அப்பொழுது லேயாளோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று பாருங்கள். சகோதரியோடு கல்யாணம், ஆனால் இரவு நேரத்தில் அவங்க அப்பாவால் வஞ்சித்து அவள் அனுப்பப்படுகிறாள். புருஷன் பார்த்து விட்டு கொதித்து போகிறான். அவளுக்கு ஒரு உரிமையும் இல்லை. அவனால் அவள் வெறுக்கப்படுகிறாள். அப்போது அவள் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பவதியாகும்படி கிருபை செய்கிறார். என்ற ஒரு ஆச்சரியமான தேவன். ஆனால் ரேச்சலும் மலடியாக இருக்கிறாள். ஆண்டவர் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். யாருக்குமே என்னுடைய சூழ்நிலை தெரியலையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த தேவன், திரியேக தேவனுடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்கள் மீது விழுந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்டவங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி போட உங்கள் வாழ்க்கையை அவரால் முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் மாத்திரம் அவரை நேசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அந்த அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தர் என்ன செய்கிறார்? முதல்ல ஒரு குழந்தையை கொடுக்குறார். உடனே லேயாளுக்கு ஒரே ஹாப்பினஸ், சந்தோஷம் தாங்கல. என்னுடைய சிறுமையை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி, இப்பொழுது என் கணவர் என்னை நேசிப்பான் என்று சொல்லி ரூபன் என்று பெயரிடுகிறாள். அப்பொழுது அந்த நேசிப்பு கிடைக்கல. இரண்டாவது ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுக்குறார். அந்த குழந்தைக்கும் அவன் என்ன சொல்கிறா, இப்பொழுதாவது என் கணவர் என்னை இப்போவும் என்னுடைய அற்பமாய் நான் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிடுகிறாள். அப்போவும் அவள் அற்பமாக தான் எண்ணப்படுறாள். மூன்றாவது ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் கொடுக்குறார். அப்போ அவன் என்ன சொல்கிறா, இப்போவாது இந்த மூன்றாவது பிள்ளையை பார்த்தாது என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்கிறான். அவ்வளோ ஏங்குறா. யாக்கோபின் அன்புக்காய் அவள் அப்படியா ஏங்கியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அது ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்னா, ஒரு நாள் வயல்வெளிக்கு போயிட்டு வந்த ரூபன் என்ன செய்யுமா, ஒரு தூதாயின் பழம், அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான் அவங்க அம்மா கிட்ட. உடனே ரேச்சல் ஓடி வந்து அந்த பழத்தை எனக்கு கொடு என்று கேட்பாள். அந்த காலத்தில் என்னென்னா, அந்த பழத்தை சாப்பிட்டா கர்ப்பம் தெரிவிப்பார்களாம் என்று ஒரு ஐதீகம் உண்டு. ஸோ அதை ரேச்சல் அந்த பழத்தை அடைய நினைக்கிறாள். ஏன்னா அவள் மலடியாக இருப்பதனால். இவளுக்கு ஒரு ஆத்திரம், ஏற்கனவே என் புருஷனை நீ பிடுங்கி கொண்ட, இந்த பழத்துக்குமா பங்குக்கு வந்து விட்டாய் என்று சொல்வாள். சரி பரவாயில்ல, இந்த பழத்தை நீ எனக்கு கொடு, இன்றைக்கி ஒரு நாள் என் புருஷன் உங்கள் வீட்டில் தங்கட்டும்னு சொல்கிறாள். அப்போது லேயாளுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அதுலேயே அவளுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. கடைசியாக நான்காவது ஒரு குமாரனை பெற்றதினால் என் கணவர் என்னை நேசிப்பார், இனிமேல் என் கணவர் என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறாள். எந்த இடத்தில் துதி ஏறெடுக்கப்படுகிறதோ, நான் கர்த்தரை துதிப்பேன் என்று அவள் சொல்லி வைத்த இடத்தில் நம் தேவனாகிய கர்த்தர் வந்து பிறந்து அந்த யூத ராஜசிங்கம் அந்த யூதாவின் குலத்தில் பிறந்து அவளுக்கு அப்படி ஒரு மகிமையை கொடுக்கிறார், அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொள்வார். அற்பமாக எண்ணப்பட்ட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியாய் மாறப்போகிறீர்கள். அதை நம்புங்கள் சகோதரிமார்களே. ஹல்லேலூயா.